வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல். உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் அதிரடி. குழந்தைகள் நலத்திட்டத்தின் மூலம் இருதயம் சார்ந்த உயர் சிகிச்சைக்கான மருத்துவமனையுடன் புரிந்துள்ள ஒப்பந்தம். முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. முதல் முறையாக நடைபெற்ற அரியாங்குப்பம் பிரீமியம் லீக் தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்த உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள். புதுச்சேரி மாநிலத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தாத பகுதியாக அறிவிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அடங்கிய குழு கோரிமேடு மற்றும் வழுதாவூர் சாலையில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துகிறார்களா என ஆய்வு நடத்தினார்கள். கடந்த 5 நாட்களாக நடந்த ஆய்வின் அப்பகுதியில் உள்ள கடைகளில் இருந்து 370 கிலோ தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் கடைக்கு ரூபாய் 13,900 அபராதமும் விதித்தனர். இந்த ஆய்வு தொடர்ச்சியாக நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்தி காரியக்கம் என்ற தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் மூலம் குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த உயர்நிலை சிகிச்சைகள் மேற்கொள்ள ஏற்கனவே உள்ள அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டித்து முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்தி காரியக்கம் என்ற தேசிய குழந்தைகள் நலத்திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து ஆரம்பகால நோய் அடையாளத்தை கண்டறிந்து ஆரம்ப நிலை சிகிச்சைகள் முதல் உயர் சிகிச்சை வரை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த உயர்நிலை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்காக கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தின் முதலாக மிஷன் ஹெல்தி ஹார்ட் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியத்தின் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் 34 இருதய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு 1464 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளனர். மேலும் அப்போலோ மருத்துவமனையில் 67 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்துள்ளனர். இலவசமாக மேல் சிகிச்சை புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செய்யப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த காலம் நீட்டிப்பிற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கையெழுத்து ஆனது. உடன் சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், NHM திட்ட இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன், துணை இயக்குனர் IFC டாக்டர் ரகுநாதன், டாக்டர் சரவணன், அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன், குழந்தைகள் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் சரண்யா, லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை அறங்காவலர் டாக்டர் சுகன்யா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ஹாட் பாக்ஸ், புடவை, தட்டு வண்டி உள்ளிட்ட
பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KNP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சந்திர பிரியங்கா, லட்சுமி காந்தன், செல்வம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் சப்தகிரி குழு நிர்வாகி இயக்குனர் VPS ரமேஷ்குமார் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களின் 84வது பிறந்த நாள் விழா பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற மாநில அவை எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் 84வது பிறந்த நாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மன் RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினருமான திருவெங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், அசோகன், தயாளன், பிரபு ஆகியோர் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு உணவும் நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிறந்த நாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மணவாளன், தனுஷ், செந்தில், முத்துராமன், ராஜ்குமார், சார்லஸ், தங்கமணி, ஆறுமுகம், பரணி, கணேஷ், புண்ணியமூர்த்தி, ஆனந்த், பத்மநாபன், உப்பளம் ரமேஷ், சேவாதளம் இளைஞர் அணி தலைவர் மணிகண்டன், நாகசக்தியா, சாம்பசிவம், நாராயணசாமி, மணிபாலன், மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, முத்தமிழ், சித்ரா, வசந்தி, பொன்னி ஆகியோர் பங்கேற்றனர். கவிஞரேறு வாணிதாசன் பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கவிஞரேறு வாணிதாசன் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்வுகள் தொடர்கின்றனர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற அரியாங்குப்பம் பிரீமியம் லீக்கில் தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் 2025 சீசன் 1 பிரம்மாண்டமாக வீராம்பட்டினம் அபேஸ் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மொத்தம் 10 நாட்கள் நடைபெற்றது. இந்த தொடரில் ஜெகநாத் சோல்ஜர்ஸ், LK ஸ்ட்ரைக்கர்ஸ், தமிழ்வேந்தன் வாரியர்ஸ், தமிழ் ஸ்பார்டன்ஸ், DJ அவெஞ்சர்ஸ் மற்றும் ஆனந்த் டைட்டன்ஸ் என 6 அணிகள் பங்கு பெற்றன. இறுதிப் போட்டியில் தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார். முதல் பரிசு வென்ற தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கு அதிமுக பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் 1 லட்சம் ரூபாய் பரிசையும், 2ஆம் பரிசு வென்ற தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு
லாமூன் உரிமையாளர் சம்பத் 50,000 ரூபாய் பரிசையும், 3ஆம் பரிசு வென்ற டிஜே அவெஞ்சர்ஸ் அணிக்கு புதுவை மாநில பாஜக மீனவர் அணி தலைவர் கனகராஜ் என்கிற பழனி 30,000 ரூபாய் பரிசையும் அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த தொடரில் சிறப்பாக விளையாடிய தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியின் ஜெயக்குமார் என்கிற நிர்மல் என்பவருக்கு தொடர் நாயகன் விருதினை JSM மார்க்கெட்டிங் உரிமையாளர் சக்திவேல் வழங்கி பாராட்டினார். சிறந்த பேட்ஸ்மேன் விருதை தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் அணியின் விவேக், சிறந்த பந்து வீச்சாளர் விருதை தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியின் ஐயப்பன், இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் விருதை தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் அணியின் கலைமூர்த்தி ஆகியோர் வென்றனர். இவர்களுக்கு கோப்பையை பரிசளித்து வாழ்த்து கூறிய அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முதல் பரிசு வென்ற தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கும் கோப்பை வழங்கி அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்து கூறி ஊக்கப்படுத்தினார். இந்த தொடரின் அனைத்து ஏற்பாடுகளையும் காவல் ஆய்வாளர் ரமேஷ், ஆனந்த பூபதி மற்றும் சபரிராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரு MLA உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறையின் மூலம் நடைபெற வேண்டிய பணிகளை குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையில் தொகுதியில் செயல்படுத்த வேண்டிய முக்கிய பிரச்சனைகளான தூய்மையான குடிநீர் வழங்குதல், அடிக்கடி ஏற்படும் பாதாள கழிவுநீர் தொட்டியின் குழாய்களின் அடைப்புகளை சரி செய்தல், புதிய சாலைகள் அமைத்தல், மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் அமைத்தல் மற்றும் சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனைகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரா செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை பொது சுகாதார செயற்பொறியாளர் வாசு, ஆலோசனைகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரா செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை பொது சுகாதார செயற்பொறியாளர் வாசு, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வா சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1998-99 ஆண்டு படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வா சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1998-99 ஆண்டில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பழைய நினைவுகளை தூண்டும் வகையில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் முன்னாள் இந்த நாள் ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பு விழாவும் நடைபெற்றது. விழாவில் தாங்கள் பயின்ற ஆசிரியர்களை முன்னாள் மாணவ மாணவிகள் சந்தித்து நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளை எடுத்து உரைத்தனர். விழாவில் ஆரோக்கியராஜ், லியோராஜ், விமல்ராஜ், சந்திரசேகர், ரெஸ்லன் விஜயபாஸ்கர், விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் தாங்கள் பயின்ற ஆசிரியர்களை பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து கௌரவப்படுத்திய நிகழ்ச்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அனைத்து பொதுநல அமைப்புகள் சட்டப்பேரவையின் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு கொடுத்தனர். யூனியன் பிரதேசமாக இருக்கும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று பொதுநல அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதே வேளையில் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். மேலும் அவர்கள் டெல்லி சென்று போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில்
பொதுநல அமைப்புகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்தால்தான் நமது கோரிக்கை வெற்றி பெறும். மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதலமைச்சர் அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு அதனை அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் கூட்டத்தை கூட்டி விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். இதற்கிடையே சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்துக்கான சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றிட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்களையும் தலைநகர் புதுடெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து தீர்மானங்களை சமர்ப்பித்து அழுத்தம் கொடுக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இதை முதல்வர் அவர்கள் காலம் கடத்தாமல் துரிதமாக செயல்பட்டு நம் மாநிலத்திற்கு உரிமையை மீட்டெடுக்க அவர் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று மாநில மக்கள் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து வேண்டும் என அம்மாநில முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார். அதனை பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். இது நமக்கு சரியான தருணம். அதே நேரத்தில் நம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துக்கான அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக நல்ல நேரம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் உணர்த்தும் அதற்கான அரசியல் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு செயல்பட வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் பகுதியில் உள்ள தொழில் அதிபரும் சமூக சேவகருமான KRR அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் பகுதியில் தொழில் அதிபரும் சமூக சேவகருமான KRR அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதியின் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் அங்குதாஸ் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். முன்னதாக பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்த நாள் விழாவினை கொண்டாடிய அங்குதாஸை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தம், தொழிலதிபர் ரவிக்குமார், ராமு, சம்பத், வெற்றி செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளான இலவசமாக புடவைகள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் அங்குதாஸின் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.